Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க MTS எக்ஸாமுக்கு இப்போ வரப்போற MTS எக்ஸாம் ஃபெப்ல வரக்கூடிய MTS எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க டார்கெட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், நீங்க எந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணுன்றதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் GS இதுதான், இதுல தான் உங்களுக்கு ஸ்கோரிங்கே. இதை வச்சு தான் உங்களுக்கு இதுல நீங்க எடுக்க போற மார்க்ஸை வச்சு தான் உங்களுக்கு ஜாப் அலாட்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இங்கிலீஷில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கிராமர் ரூல்ஸ், நீங்கள் கிராமர் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் எல்லா கொஷின்ஸையுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? கிராமர் வந்து வெக்காப்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கிராமருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தாகணும். MTSஐ பொறுத்தளவுக்கு நமக்கு நிறைய கிராமர் ரூல் படிக்கணுமானா அப்படி இல்லை. ஒரு சில டாபிக், ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு கேட்டுட்ருக்காங்க எவ்ரி இயர். சரிங்களா? ஸோ இப்போது இந்த MTSஐ பொறுத்தளவுக்கு இந்த ரூல்ஸ் தான் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ 120 கிராமர் ரூல்ஸ் அப்படின்றதெல்லாம் CGL CHS லெவலுக்கு ஓகே. பட் இந்த MTS பொறுத்தவரைக்கு இந்த வெர்சஸ் கான்செப்ட்ஸில் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத அவங்கள செக் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த கான்செப்ட் எது அப்படின்னா இங்கே இருக்க பாருங்க. இந்த கொஷின் டேக், வாய்ஸ், நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த 45 கிராமர் ரூல்ஸை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதிலேருந்து நான் வீடியோ பெய்டு கோர்ஸ்க்காக நான் கண்டென்ட் எடுக்கும்போது ஒரு டாப்பிக்லையுமே எக்கச்சக்கமான கொஷின்ஸ், அதாவது நம்ம ஒரு டாப்பிக்கு 10 கொஷின்ஸ் வச்சுருக்கோம். பட் ஆனால் 20+ கொஷின்ஸ் வந்து ஒரு டாப்பிக்லையுமே வந்து கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கிராமர் நீங்கள் MTS தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக மஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். லேர்ன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கே நீங்கள் போகணும். சரிங்களா? ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இது. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, கொஷின் டேக், வாய்ஸ்லாம் நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக வாய்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வரும். பேரலிசம், அமாங் வெர்சஸ் பிட்வீன், ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ், லிட்டில், லிட்டில், த லிட்டில், சின்ஸ், ஃபார் இதுக்கான டிஃப்ரென்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், fixed preposition, gerund, uncountable noun, of versus of அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுக்கான டிஃப்ரென்ஸ், in spite of, despite, hardly, no sooner, phrasal verb, to versus towards, adverb rules, a few, the few. Guys, வெண்டார் சேஞ்ச் ஆனதுனால இதெல்லாம் வராது அப்படின்னு கிடையாது. சரிங்களா? வெண்டார் சேஞ்ச் ஆனாலும் கிராமர் பொறுத்த வரைக்கும், கிராமர் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் நீங்கள் கிராமர் அப்படின்றதுல என்ன இருக்குதோ அதுதான் வரும். சரிங்களா? அதுலேயுமே இந்த இங்கே வச்சிருக்கிற இந்த 45 கிராமர் ரூல்ஸு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் பேஸ்ட் நரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க மாடல்ஸ், either, neither, may, might, must, pronoun, subjunctive mode. இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். subjunctive mode, much, many, more, most, had, better, would rather, இதுவும் இம்பார்ட்டண்டான டாபிக். due to, because of, verb rules, late, lately, adjective, positive degree, each, every. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாகவே இருக்கும். அதாவது கம்பேரிட்டிவ்க்கு தனியாக, சூப்பர்லேட்டிவ்க்கு தனியாக, பாசிட்டிவ் டிகிரிக்கு தனியாக, இது எல்லாத்துலேயுமே அவ்வளோ கொஷின்ஸ் இருந்துச்சு. டியூரிங் வர்சஸ் வைல், டைம் அண்ட் டென்ஸ், அன்டில் வர்சஸ் அன்லெஸ், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அன்டில் வர்சஸ் அன்லெஸ், from, to, at, ஆர்டிகல் தனித்தனியாகவே, and, the, டெஃபினட் ஆர்டிகல் தனியாக, இன்டெஃபினட் ஆர்டிகல் தனியாக, அதுலேயுமே இண்டிவிஜுவல் தனியாக வந்துடும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் verb அக்ரிமெண்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் கிளியராக இருக்கீங்களான்றது நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதனோட ஐடியாஸ் உங்களுக்கு தெரியுதா, இதனோட டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, ஒரு கொஷினில் வருது அப்படின்னா உங்களால் அனலைஸ் பண்ண முடியுதான்றதை ஒன்ஸ் நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 45 கிராமர் ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நம்ம கிட்ட நீங்கள் கோர்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோ கோர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி, இந்த 45 ரூல்ஸுமே தனித்தனியாக ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபோல்டரில் தனித்தனியாகவே அந்த ரூல் வந்து உங்களுக்கு வந்து நான் இங்கே
அலைன் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன். 45 ரூலுமே இங்கே வந்து கவர் ஆகிடும். சரிங்களா, 1லேருந்து 45 வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் டேக் உள்ளே போனீங்கன்னா வீடியோக்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ்க்கு போனீங்கன்னா வீடியோ பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் ரெக்கார்டாகவே இருக்குது. பிடிஎஃப் ஃபைல்ஸுமே இதில் இருக்குது. பிடிஎஃப் ஃபைல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ரீசெண்டாக ஆட் பண்ணது பிடிஎஃப் ஃபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது வித் அனடேஷனோடயே இருக்கும். நான் வந்து கிளாஸ் எடுத்திருப்பேன் இல்லையா, எடுத்ததோட அந்த அண்டர்லைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த அனடேஷனோடையே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு ஒன்ஸ் இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். உங்கள் மொபைல் ஃபைலே டவுன்லோட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் ஹார்ட் காப்பியே டவுன்லோட் பண்ணி கூட கையில் வச்சு மெட்டீரியலிஸ்டிக்காக நீங்கள் கையில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து படிக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட் பற்றின ஃபுல் டெஃபனேஷன் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்ம அதில் ஃபஸ்ட்டு 1 to 3 ஸ்லைட்ஸில் அதுதான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. சரிங்களா, அது எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஒர்க் அப்புறம் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ஸ்லைட்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஷின்ஸை எப்படி அந்த ரூல்ஸை வச்சு அப்ரோச் பண்ணணும், அந்த கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 45 கிராமர் ரூல்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் கிட்ட இருந்தாலும் உங்கள் வீடியோஸ் பார்க்க டைம் இல்லை அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸையாவது நீங்கள் அட்லீஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போகணும். ஏன்னா இந்த கான்செப்ட் என்டையர்லி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். சரிங்களா, ஸோ நீங்கள் இது எல்லாமே கிளியராக இருக்கீங்களா அப்படின்றத ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் இதிலேருந்து உங்களுக்கு கிராமரில் கொஷின்ஸ் வருது. எஸ்பெஷலி எம்டிஎஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எம்டிஎஸ் தான் டார்கெட் அப்படின்னா நீங்கள் கிராமரை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. நியர்லி 10+ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிராமர்லேருந்தே வந்துடும். எப்படி வரும்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸாக வரலாம், சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக வரலாம், எரர்ஸில் வரலாம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு டைரக்ட் கொஷினாக வருமானா இப்படி உங்களுக்கு டைரெக்டாகவே இப்படி வராது. உங்களுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கூட கேட்கலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கேட்கலாம், சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் இந்த ரூல் வந்து இதுதான். இந்த ரூல் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்றத கான்செப்ட். சரிங்களா, ஸோ இந்த 45 கிராமர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா 45 கிராமர் ரூல்ஸ்க்கான வீடியோஸ் ப்ளஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ரெண்டுமே இருக்கிற ஒரு கோர்ஸே இருக்குது. இது இப்போ ஆஃபரில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வேணும். இன்கேஸ் நீங்கள் பேசிக்ஸும் லேர்ன் பண்ணணும், 45 கிராமர் ரூல்ஸும் லேர்ன் பண்ணணும், வெக்காப்ஸும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இருக்கிற கோர்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் தான் இருக்குது. சரிங்களா, அதுவே நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பேங்கிங் இங்கிலீஷ் வீடியோ கோர்ஸ் வேணுங்கிறவங்க கூட நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் நீங்கள் கிளியர் இருக்கீங்களா அப்படின்றத ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த ரூல்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது நவுன்னா என்ன, ப்ரினவுன்னா என்ன, பாஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கணும், டென்ஸை பற்றின ஐடியாஸும் இருக்கணும். அதோட நீங்கள் இந்த ரூல்ஸ் படிக்கும்போது கிராமர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸ் வேணுங்கிறவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும், நீங்கள் வந்து வீட்டிலேருந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட நாங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் த செஷன். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் போட்டாவது வச்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கீங்களா அப்படின்னு. இந்த ரூல்ஸ் வந்து எம்டிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் இட் த செஷன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.